திரிஷா, விஜய், சங்கீதா, டிவோர்ஸ் கேஸ், விஜயோட பிரச்சாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திரிஷா சினிமாவை விட்டே விலக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்து நிறைய கிசு விஷயங்கள் திரிஷாவை சுற்றி போய்கிட்டே இருந்தது. இப்போ அதை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அவங்க ஸ்டோரியில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாப்பா நான் ஃபிலிம் குவிட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் படம்லாம் நடிக்க போகிறதில்ல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆகுது. அதாவது எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. அதில் 2 குழந்தைங்களுக்கு எனக்கு நேற்று தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இப்போதைக்கு இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்களோட சைலன்ஸை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி தான் தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் இவரும் அவரோட யூடியூப் பக்கத்தில் போட்டிருந்தார். இந்த மாதிரி திரிஷா அவங்களோட சினிமா இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இனிமேல் சினிமாவுக்கு நடிக்க போகிறதில்ல, எனக்கு இந்த ஒரு சில துருப்பு சீட்டுகளும் வந்திருக்கு, ப்ளஸ் எனக்கு நிறைய இயக்குநர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திரிஷா இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் டாக்ல அவரோட யூடியூப் சேனலில் பேசியிருந்திருக்காரு. ஸோ இதை வச்சு அப்படியே பயங்கரமாக வைரலாகி எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இது வந்துட்டு இருக்கும் போது திரிஷா போட்ட இந்த ஒரு ஸ்டோரி பயங்கரமாக ஒரு டீல அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கரம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் திரிஷால தான் இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸே ஆரம்பிச்சது. ஏன்னா சங்கீதாவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட டிவோர்ஸ் பக்கத்திலே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி விஜய்க்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வேற ஒருத்தவங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணதுனால ஓகே ஃபைன் திரிஷா தான் அவங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே வரல. இதெல்லாம் ஒரு பக்கம் சரிந்த போது சரி ஓகேடா அப்படின்னு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் திரிஷாவும் சேர்ந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இத்தனைக்கும் சேம் கலர் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு இருக்கவோ அவ்வளோதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான்ப்பா, திரிஷாவும் விஜயும் தான் அடுத்த கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கில்லி படத்துலேருந்து ஆரம்பிச்சது. திரிஷாவும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருப்பாங்க, விஜய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கில்லி படத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்கள் இணைந்து நடிச்சிருந்திருப்பாங்க. குருவி படமாக இருக்கட்டும், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா லியோ. ஸோ லியோ படத்துக்கான ஒரு அட்வர்டைசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்களா. ஸோ யூடியூப் இஸ் a பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய இடத்துல அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒரு குழுவா. அப்படி கொடுக்கும்போது அதுவும் தாண்டி அதுக்கப்புறம் இந்த கமல், சிலம்பரசன், திரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, டக் லைஃப். அந்த படத்துக்காகவும் நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஆஃப் கேமரா ஆன் கேமரா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆஃப் த கேமரா என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சிலது இருக்கும். ஆன் த கேமரா நம்ம அஃபிஷியலான ஒரு சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்போம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களும் இந்த விஜயை பற்றி அரசல் புரசலாக பேசும்போதெல்லாம் அவங்க ரொம்ப ஒரு ஸ்லைட்டான ஒரு மாடுலேஷனில் பேசுந்து கன்ஃபார்மாக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் ஒரு கவுண்டர் அடிச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி பார்ப்போம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் கவுண்டர் அடிச்சுட்டு எனக்கு நீங்கள் வேறு கேள்வி கேளுங்கப்பா, இந்த கேள்விலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு மாற்றிருப்பாங்க. ஸோ சைட் பை சைடு விஜய்க்கும் திரிஷாவுக்கும் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல போயிட்டுருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட திரிஷாவோட ஸ்டோரி முக்கால்வாசி அவங்க ஸ்டோரியில் தான் பதிலடி கொடுக்குறது. அவங்க போஸ்ட்டு ஸ்டோரி தான். அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாலே போதும் அவங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க அதுக்கான பதிலடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லவ் தான் எல்லாமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லவ் தான் எல்லாமே இல்லை, அட் த சேம் டைம் லவ் இல்லாமல் எதுக்குமே மீனிங் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பயங்கர வைரலாக பேசிகிட்டு இருக்கிறதுனால திரிஷா சினிமா இண்டஸ்ட்ரியில் குவிட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளாக சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஒரு நார்மலாக ஒரு மாடலாக வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம், செகண்ட் படம், அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் ஒரு சில படங்கள்லாம் ஹிட் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு லீடிங் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க சினிமாவை குவிட் பண்ணிட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னும் சொல்லலை. பட் அந்த மாதிரி ஒரு வைரலாக வந்துட்டு இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு பயங்கரமாக ஆப்வியஸாக ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த விஜயும் த்ரிஷாவும் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் இதெல்லாம் இருக்கும்போது சினிமா துறையிலையும் இருக்க ஒரு நிறைய பிரபலங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது. ஸோ இந்த நிலைமையில தான் பார்த்திபன் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது அவரோட வாயை வந்து வாடகைக்கு வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு காமிக்கும் போது த்ரிஷாவோட ஃபோட்டோ காமிக்கும் போது குந்தவி வீட்டிலே குந்திட்டு இருந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லவும் த்ரிஷா வந்து ஆவேசப்பட்டு எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லலாம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணியா இல்லை உண்மையாலே ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்ததான்ற மாதிரி அவங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி, அதாவது எக்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்திபன் இந்த மாதிரி சொன்னது தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து, ப்ளஸ் பார்த்திபன் சார் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லியிருக்காரு, அதாவது அவங்க ஃபோட்டோ போட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆர்கனைசர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. மைக் இருந்தால் யார் வேணால் பேசிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, மைக்கால் வெறும் நம்ம பேசுகிறத சத்தமாக கொடுத்து நாய்ஸ் தான் க்ரியேட் பண்ணோம், அதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்திபனும் வந்து ஒரு சில ரிப்ளைலாம் கொடுத்துருப்பாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ த்ரிஷா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது அந்த ஒரு விஷயம். ஸோ ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி த்ரிஷா விஜய் அந்த சங்கீதா அந்த டிவோர்ஸ் கேஸ்னால டக்குன்னு ஸ்பார்க் அவுட் ஆன ஒரு விஷயம். த்ரிஷா வந்து அவங்களோட சோஷியல் மீடியாஸில் போடுற அந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி போடுறதோ, இல்லை விஜயோட பர்த்டே அப்போது அவங்க போட்ட போஸ்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஏதோ ஒரு விஷயங்கள் மேட்ச் ஆகி நம்ம மக்கள் தான் இருப்பாங்கள்ல, சும்மாவே வந்து தட்டி விடுவோம், தெறிக்க விடுவோம், அதாவது ஒரு துருப்பு சீட்டு வந்தாலே இப்போ நாங்கள் சும்மாவாக விடுவோம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ வர இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அடித்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே பதிலடி கொடுத்த மாதிரி தான் த்ரிஷா அவங்களோட ஸ்டோரியில் இப்போ போட்டிருக்க ஒரு விஷயம். ஆமாம், எனக்கு பிஸ்னஸ் மேனோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க எல்லாருக்குமே ஒருத்தவங்களோட ஞாபகம் வரும். த்ரிஷா வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் வரைக்கெல்லாம் போயிருச்சு. என்கேஜ்மெண்ட் இடத்துல கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. அது வந்து ஒரு பிரபலமான ஒரு பிஸ்னஸ் மேனோட தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க நிலைமையில மேரேஜை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சினிமாவில் திருப்பியும் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வச்சதுனால அவங்க வந்து இனிமேல் நான் சினிமாவுக்கு நான் கண்டிப்பாக நடிப்பேன், நீங்கள் எப்படி நடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அதனால கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த மேரேஜை. ஸோ அப்படி இருக்கவங்களே வந்து இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து நாங்கள் சினிமா வந்து நடிக்க போகிறதில்ல அப்படிலாம் சொல்லவும் த்ரிஷா இதுக்கு மேலே நல்லா பொறுத்துட்டு இருக்க முடியாது, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்க போஸ்ட். நானும் அந்த போஸ்ட்டை வந்து ஸ்டோரியை வந்து உங்களுக்கு டேக் பண்ணுற வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கலாச்சிருப்பாங்க. இந்தாப்பா இந்த உங்களோட கலாய்க்கு உங்களோட விம்பத்துக்கு இதெல்லாம் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது நான் சொல்ல வேண்டியது இருக்கா, உங்களோட கோட்டா முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான் நான் வயாச்சாமி அப்படின்ற சச்சின் படத்தில் வந்து வடிவேல் வந்து நம்மளோட ஹீரோயினை உஷார் பண்ணுறதுக்காக நம்மளோட விஜயை தான் வந்து அடிச்சு விடுவாப்பில். அப்படியே வந்து அப்போ அந்த விஜய் என்ன பண்ணுவார், இந்த வடிவேலை பற்றி ஏதாச்சும் ஒரு கவுண்டர் அடிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு முடக்க ஏதாவது சொல்லி நான் ஐயாச்சாமி போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் த்ரிஷா உங்களுக்கான கோட்டா இன்னைக்கு போதுமா, வேறு ஏதாவது நான் சொல்லுங்கள் வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள அடித்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ உடனே வந்து த்ரிஷா அவங்களோட சோஷியல் மீடியாஸில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை பற்றி அவதூறாக ஒரு சில விஷயங்கள் பேசுனதுனால அதுக்கும் வந்து த்ரிஷா வந்து நான் வந்து டேரெக்டாக ஃபிலிம் அசோசியேஷன் அப்பெல்லாம் போகிற ஐடியாவில் இல்லை, நான் வந்து டேரெக்டாக லீகல் நோட்டீஸ் நானே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சு அந்த ஒரு விஷயம் வந்து அவர் அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பு கேட்காம வருத்தம் தெரிவித்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் இப்போ போயிட்டுருக்கு ஃபுல்லாக வைரலாக. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பிரச்சாரம் அந்த ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்கு. அப்பப்போ வந்து த்ரிஷாவோட கண்டென்ட் வந்து என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கும். இப்போ தனியாக வந்து த்ரிஷாவோட கதை வரை போயிட்டுருக்கு. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியும் அரசியலும் வந்து ஒரு மாதிரி குழப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது.